முதலமைச்சர் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் தொகுதி மக்களை திமுக கவுன்சிலர் மேயர் பிரியா வஞ்சித்துள்ளார். இது தொடர்பான சிறப்பு நேரலை வழங்குகிறார் நமது அரசியல் பிரிவு நெறியாளர் மரியன் சாமிக்கண்ணு. இனி தொடர்ந்து அரங்கம் உங்களிடம். வணக்கம் நண்பர்களே. 2 ஆண்டில் திமுக தன்னுடைய சாதனை பட்டியல்களை மிக பெரிதாக பேசி தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் சாதனை பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் தொகுதி மக்கள் கண்ணீர் மல்க எங்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். காரணம், நீண்ட வருடங்களாக குறிப்பாக 2001 பயன்பாட்டில் இருந்த அரசு பள்ளி ஒன்றை பொய் வாக்குறுதியை கூறி திமுகவினுடைய கவுன்சிலர், சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டவர்கள் சதியாக அதனை இடித்து தற்பொழுது மண்டபம் கட்டக்கூடிய முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். ஜெயா பிளஸ் இதனை பொதுமக்களினுடைய பார்வைக்கு அம்பலப்படுத்துகிறது. உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் தொகுதியில் என்ன நடக்கிறது, அந்த பகுதி மக்கள் கண்ணீர் மல்க நமக்கு என்ன வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள், அங்கு திமுக கவுன்சிலர் மதன்மோகன் செய்த துரோகம், பொய் குற்றச்சாட்டுகள் என்ன சதி வலையில் சேப்பாக்கம் தொகுதி மக்கள் சிக்கி இருக்கிறார்கள், விரிவாக ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று விட்டோம் என திமுக அரசு மார்த்தட்டி கொண்டிருக்க, முதலமைச்சர் ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியான சேப்பாக்கம் மக்களோ மார்பில் அடித்து கொண்டு அழுகின்றனர். மக்களின் கண்ணீருக்கு காரணம், பொய்யான வாக்குறுதியை கூறி அரசு பள்ளியை திமுக பிரமுகர்கள் இடித்துள்ளனர். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் சூத்திரம் எங்களிடம் இருக்கிறது என்று பிரச்சாரங்களில் வாய்வழிக்க பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தொகுதியிலேயே அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்க்கையை இருட்டாக்கி பள்ளி குழந்தைகளை படுகுழியில் தள்ளிவிட்டார் என தொகுதி மக்கள் ஆதங்கத்தோடு பேச தொடங்கிவிட்டனர். சேப்பாக்கம் தொகுதி மக்களின் கதறலுக்கு காரணம் என்ன? திமுகவினர் என்ன பொய் வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்தனர்? நன்றாக படித்து மருத்துவராகவும் என்ஜினியராகவும் ஆக வேண்டும் என்ற ஆசையில் பள்ளிக்கு சென்ற பச்சிளம் குழந்தைகள் எங்களுக்கு பள்ளி கிடைக்குமா என்று சோகத்தோடு காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது ஏன்? நீங்கள் பார்க்கும் இந்த வெற்றிடம் சில மாதங்களுக்கு முன்பு வரை கூட பள்ளி குழந்தைகளின் தமிழ் முழக்கம் கேட்ட இடம். சேப்பாக்கம் தொகுதி திருவல்லிக்கேணி பங்காரு தெருவில் ஒரு கோவிலை போல் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்து குழந்தைகள் பாடம் படித்து வந்த இடம். இந்த இடத்தில் இருந்த அரசு பள்ளியை இடித்துவிட்டு திமுகவினர் தற்பொழுது நாடக கொட்டாய் போல் நாடகம் ஆடுகின்றனர். 8ஆம் வகுப்பு வரை இருக்கும் இந்த பள்ளியில் 115க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி கற்று வந்தனர். இந்த பள்ளி பாழடைந்து விட்டதாகவும் அதனை இடித்துவிட்டு புதிய பள்ளி கட்டித் தருவதாகவும் முதலில் திமுக கவுன்சிலரும் ஜோனல் சேர்மனுமான மதன்மோகன் அந்த தொகுதி மக்களிடம் சூழ்ச்சி செய்தார். இதையடுத்து திருவல்லிக்கேணி ஸ்டார் தியேட்டர் அருகே உள்ள ஒரு பள்ளியிலும் திருவல்லிக்கேணி உருது பள்ளியிலும் குழந்தைகள் சேர்க்கப்பட்டனர். அங்கு நடந்த சோகம் என்னவென்றால், ஒரே வகுப்பறையில் 3 to 4 வகுப்பு மாணவர்களை அமர வைத்ததாக கூறப்படுகிறது. பங்காரு தெருவில் மாநகராட்சி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க. கொரோனா டைமில் சேர்த்தோம் அந்த ஸ்கூலில். 4வது வகுப்பு படிக்கிறான் என் பொண்ணு.
அங்கே வந்து ஸ்கூல் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. மழை காலம் வரும்போது ரொம்ப ஒழுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ஹெச்எம் வந்து அந்த ஸ்கூலை பற்றி இந்த மாதிரி ஒழுது, பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ ஆக்ஷன் எடுக்காமல் அந்த டைம்ல தான் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு இது ரொம்ப டேமேஜாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி உடனே ஷிஃப்ட் பண்ணோம், ஸ்கூல் பசங்க பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போய் கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஸ்கூலில் உருது ஸ்கூலில் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏஇ மேடமும் அவங்களாம் வந்தாங்க. வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாதத்தில் கட்டித்தரோமா, நீங்கள் இந்த ஸ்கூலில் போய் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு எங்களுக்கு சொல்கிறாங்க, இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்லலாம் கூப்பிட்டுட்டு பிள்ளைங்கள்லாம் சொல்லுது, அம்மா இங்கே ஸ்கூல் இங்கே தான் நாங்களாம் இருக்க போகிறோம் போல இருக்குது, அங்கே வந்து ஸ்கூலை இடிச்சிட்டாங்க. அது இடிச்சாங்க, நாங்கள் நினச்சோம் ஸ்கூல் தான் கட்ட போகிறாங்க போல இருக்குன்னு நாங்கள் நினச்சோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே கல்யாண மண்டபம் வரப்போகுது. அப்புறம் எல்லாரும் பேச இப்போ அது கன்ஃபார்மாக அதுதான் கல்யாண மண்டபம் தான் கட்ட போகிறாங்க. அவர் கவுன்சிலர்லாம் வந்து எங்ககிட்ட அவர் தான் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசினார். அப்போ என்ன பண்ணிருக்கணும், இது கட்ட முடியாதுன்னா நீ எங்ககிட்ட தான் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லணும், இம்மா நாங்கள் இங்கே கட்டித்தர மாட்டோம், நாங்கள் கல்யாண மண்டபம் தான் கட்ட போறோம்னா நீங்கள் அன்னைக்கே நாங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை டிசி கூட வாங்கிட்டு நாங்கள் வேற ஸ்கூல் போயிருப்போம். நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணீங்க. இப்போ இந்த மாதிரி பண்ண கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் மூடிட்டே போனால் அப்புறம் எப்படி இல்லாதவங்க எங்கே போய் படிப்பாங்க? இந்த ஸ்கூல் நான் வரும்போது உள்ள பார்த்தீங்கன்னா ஹெச்எம் கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்கும்போது அவங்க கிட்ட நான் கேட்டேன் இந்த ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்கூலில் எல்லாமே இருந்தது, எல்லா வசதியும் இருந்தது. கம்ப்யூட்டர் கிளாஸு, டிராயிங் கிளாஸு, ஸ்மார்ட் கிளாஸுன்றாங்க. இப்போ அவன் சிஎம் ஐயா சொல்கிறாரு ஸ்மார்ட் கிளாஸ்லாம் கொண்டு வரணும், நல்லா டெவலப் கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் முதல் மாநிலம் முதல் ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்ட்டார். இப்போ எல்லா ஸ்கூலும் இந்த மாதிரி இடிச்சிட்டா அப்போ நாங்களாம் எங்கே சார் போகிறது? நாங்களாம் எங்கள் நிலமை என்ன நினச்சி பாருங்கள். இந்த ஸ்கூல் இப்போ அந்த ஸ்கூல் என்ன சொல்கிறாங்க, அங்கேருந்து மாற்றதுனால என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து நாங்கள் மெர்ஜ் பண்ண முடியாது, இது உருது ஸ்கூலு, அதனால் நீங்கள் வந்து உங்கள் கவுன்சிலர் கேட்டுட்டு நீங்கள் வேறு ஸ்கூல் நீங்கள் போங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி மாற்றி போனால் நாங்கள் எங்கே சார் போகிறது? நாங்கள் அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய ஸ்கூலு, அவ்வளோ பேர் புகழ்பெற்ற ஸ்கூலு இந்த சரௌண்டிங்கில் அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இப்போ அதையும் இடிச்சிட்டிங்க அப்படின்னா வேற இந்த சரௌண்டிங்கில் வேறு எந்த ஸ்கூலும் கிடையாது சார். இங்கே இருக்க பசங்க எல்லாமே இங்கே தான் படிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தவங்க தான், இல்லாதப்பட்டவங்க தான். நானும் இல்லாதப்பட்டவங்க தான். அதனால தான் நான் இங்கே சேர்த்தேன். நான் இப்போ இந்த ஸ்கூல் இடிச்சுட்டு கல்யாண மண்டபம் கட்டணும் அப்படின்னா கல்யாண மண்டபம் எங்கே வேணால் கட்டலாம் சார். ஒரு ஸ்கூலில் கட்ட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்கூலுன்றது பெரிய விஷயம். அந்த ஸ்கூல் கட்டினாங்கன்னா அது காலங்காலமாக இருக்கும். எத்தனோ பசங்க, இந்த பசங்க இல்லாமல் இன்னும் அடுத்த பசங்க பிள்ளைங்களாம் வந்து படிப்பாங்க. நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கூலில். தங்களுக்கு புதிய பள்ளிக்கூடம் கிடைத்தால் நிலைமை மாறிவிடும் என்று நம்பிய அந்த பகுதி மக்கள் அதனையும் பொறுத்து கொண்டனர். பழைய பள்ளியை இடித்து புதிய பள்ளி கட்டித்தரப்படும் என டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் போடப்படுகிறது. மார்ச் 20, 2023 இந்த பள்ளியை இடித்து புதிதாக பள்ளி கட்டுவதற்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு டெண்டரும் விடப்படுகிறது. இதையடுத்து பள்ளியும் இடிக்கப்பட்டது. பள்ளி கட்டுவதாக அந்த பகுதி மக்கள் நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில்தான் திமுக கவுன்சிலரும் ஜோனல் சேர்மனுமான மதன் மோகன் எங்களுக்கு பள்ளியை விட திருமண மண்டபம்தான் முக்கியம் என கூறி பள்ளி கட்டடம் கட்டப்படும் இடத்தில் திருமண மண்டபம் கட்டும் பணியை கையில் எடுத்திருப்பது அம்பலமானது. தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்ட அப்பகுதி மக்கள் கடந்த ஏப்ரல் மாதம் போராட்டத்திலும் இறங்கினர். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத சென்னை மாநகராட்சி ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திருமண மண்டபம் கட்ட அனுமதி அளிக்கிறது. இதையெல்லாம் பொறுத்து கொள்ளாத மக்கள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கினர். அப்பொழுது காவல்துறையை ஏவி மக்களின் போராட்டத்தை முடக்க முயற்சி செய்த திமுக இடிக்கப்பட்ட பள்ளியில் வெறும் 60 மாணவர்கள் மட்டுமே பயின்றதாகவும் மற்ற மாணவர்கள் அருகில் உள்ள அரசு பள்ளிகளை விரும்பி செல்வதால் இந்த பள்ளியை இடித்து விட்டதாகவும் கூறியுள்ளனர். 75 பேர் தேர்ச்சி பெற்றதாக அரசு அறிவித்த நிலையில் எப்படி 60 பேர் மட்டுமே படிப்பதாக அரசு பொய் சொல்கிறது என அப்பகுதி மக்கள் சோகத்துடன் கூறுகின்றனர். பள்ளி குழந்தைகளின் கல்வியில் உழைவைக்கும் திமுக சென்னை மேயர் பிரியா, திமுக கவுன்சிலர் மதன் மோகன் உள்ளிட்டோரின் சூழ்ச்சியை முறியடித்து தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், மீண்டும் அதே இடத்தில் அரசு பள்ளி அமைக்கப்பட வேண்டும் என ஆதங்கத்துடன் கூறுகின்றனர் சேப்பாக்கம் தொகுதி மக்கள். சேப்பாக்கத்தின் சேக்வேரா என்று பேனர்களில் அலங்கார வார்த்தையை போட்டுக்கொண்டு பவனி வரும் உதயநிதி ஸ்டாலின் பள்ளி குழந்தைகளின் கல்வியை அழித்து அரசியல் செய்வதா என கோபம் கொப்பளிக்கின்றனர் சேப்பாக்கம் தொகுதி மக்கள். அந்த தொகுதி மக்களுக்கு தீர்வு கிடைக்குமா? அந்த தொகுதி மக்களுக்கு தீர்வு கிடைக்குமா?
என்ன நண்பர்களே, சேப்பாக்கம் தொகுதியினுடைய ஒரு அவலத்தை நாம் பார்த்தோம். கண்ணீர் மல்க ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு அவர்கள் ஆதங்கத்தோடு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு எதிர்கால கனவுகளோடு பள்ளிக்கு அனுப்பப்பட்ட குழந்தைகள் அந்த பள்ளியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீர்வு கிடைக்காத மக்கள் ஜெயா பிளஸை நாடி இருக்கிறார்கள். ஜெயா பிளஸ் உங்கள் முன்பாக உங்கள் பார்வைக்கு இந்த அவலத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறது. இது ஏதோ ஜோடிக்கப்பட்ட ஒரு செய்தி என்கிற தகவல் சிலருக்கு ஐயமாக ஏற்படும். ஆனால் இதை நாங்கள் பல்வேறு கோணங்களில் அலசி மிக விரிவாக ஆராய்ந்திருக்கிறோம். இது பற்றி களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் அந்த பகுதி மக்களினுடைய நிலையை பற்றி விரிவாக பேசுகின்றார். இந்த பிரச்சனையை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக வெளி உலகத்திற்கு அறப்போர் இயக்கம் தான் கொண்டு வந்திருக்கிறது. அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேஷும் தற்பொழுது நம்முடைய நிலையத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார். சேப்பாக்கம் தொகுதி திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி இடிக்கப்பட்டு கல்யாண மண்டபமாக மாற்றப்பட்டது. இதில் திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட திமுக பிரமுகர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை ஜெயா பிளஸ் மிக விரிவாக பேசுகின்றது. முதலாக திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தம் களஆய்வு மேற்கொள்கின்றார். அவரோடு பேசலாம். நித்யானந்தம், அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? பகுதியில் அந்த பகுதி மக்கள் உங்களோடு இருக்கிறாங்களா? அவங்களோடு உரையாடலை நிகழ்த்துங்கள். நிச்சயமாக நூலகங்கள் அமைத்தால் சிறைச்சாலைகளை மூடலாம் என்பார்கள். ஆனால் பள்ளிக்கூடங்களை துவங்குங்கள், குற்றங்களை தடுக்கலாம் என்பார்கள். சிறந்த தலைவர்கள் உருவாவார்கள். இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட அனைத்து விதமான சாதனைகளுக்கும் படைத்த மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய ஒற்றை வார்த்தை எங்களுடைய பள்ளியும் வகுப்பறையும் கற்றுக் கொடுத்ததுதான் எங்களுடைய ஆசிரியர்கள் என்பார்கள். அந்த வகையில் ஒரு பள்ளிக்கூடம் என்பதுதான் இந்த சமுதாயத்துடைய வெளிப்பாடு என்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை இந்த திருவல்லிக்கேணி பகுதி, ராயப்பேட்டை பகுதியில் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். இதை திருமண மண்டபமாக இந்த பகுதியை மாற்ற இருக்கிறார்கள். ஒரு காலி இடம் கிடைத்தால் அந்த இடத்தை பள்ளிக்கூடமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கும். ஆனால் திருமண மண்டபத்தை மக்களே கேட்கவில்லை. அந்த பகுதிக்கு மீண்டும் திருமண மண்டபத்தை கொண்டு வருவதற்கு திமுக முயற்சிக்கிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரம். இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய இந்த பள்ளி சென்னை மாநகராட்சி பள்ளியுடைய முன்னாள் மாணவர்கள், இன்னார் மாணவர்கள், அதே நேரத்தில் இந்த பகுதியில் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய பெற்றோர் என அனைவருமே இந்த பகுதியில் கூடி இந்த நேரத்துக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை ஜெயா பிளஸ் கையில் எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கான தீர்வு இந்த பகுதியில் மீண்டும் பள்ளிக்கூடம் வரும், இதற்கான ஏற்பாட்டை ஜெயா பிளஸ் முதற்கட்டமாக கையில் எடுத்திருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த மக்கள் நின்றிருக்கிறார்கள். இவரிடம் நேரடியாக பேசலாம். இதில் என்னென்ன சிக்கல்கள் இருந்திருக்கிறது, என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் இந்த பகுதி மக்களுக்கு தான் தெரியும். ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையும் ஒன்றாக இருக்கிறது. முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்களுடைய கோரிக்கையும் ஒன்றாக இருக்கிறது. ஒரு பள்ளி வர வேண்டும் என்பதற்காக மதிய நேரத்தில் ஒன்றாக கூடி இந்த பகுதியில் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய முகங்களை பார்க்கலாம். ஒரு பள்ளிக்கூடம் இந்த பகுதிக்கு வேண்டும், இது எங்களை சார்ந்ததல்ல, இனி வரக்கூடிய தலைமுறைகளை சார்ந்தது என்று வலியுறுத்துவதற்காக இந்த பகுதியில் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலாவதாக இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவியிடமிருந்து துவங்கலாம். எத்தனாவது வகுப்பு இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தீங்க? உங்களை எப்போ மாத்தினாங்க? இந்த பள்ளிக்கூடம் இந்த பகுதிக்கு மீண்டும் வருவதற்கு இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களோட வாழ்த்துக்களோடு துவங்குறோம். இந்த பள்ளிக்கூடம் மீண்டும் வரணுன்றது உங்களோட எண்ணம், அதுதான் எங்களுடைய எண்ணமும். என்ன வலியுறுத்துறீங்க அரசுக்கு? எனக்கு இந்த ஸ்கூல் தான் வேணும். நாங்கள் எல்கேஜிலேருந்து ஸ்கூலில் தான் படிக்கிறோம். ஸ்கூல் தான் வேணும் எனக்கு. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நாங்கள் எல்கேஜிலேருந்து 7th வரைக்கும் தான் படிக்கிறோம். 7th 8th போகிறேன். இப்போ எந்த ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க? எனக்கு அங்கே உருது ஸ்கூலில் மாற்றிருக்காங்க, அங்கே வல்லபாக். ஆகாஷ், நீங்க எந்த வகுப்பு படிச்சிட்டு இருந்தீங்க? இதன் காரணம் மாற்றதுனால என்னென்னலாம் உங்களோட படிப்புல சேஞ்சஸ் ஆச்சு? நான் இந்த ஸ்கூல்ல 8th வரைக்கும் படித்தேன். அப்புறமேட்டு எங்களை அந்த ஸ்கூல்ல மாத்தினாங்க. இப்போ அந்த ஸ்கூல்ல இப்போ எங்களுக்கு எங்க கிளாஸ் பசங்களுக்கு மரியாதை இல்லை. ஏஹெச்எம் எல்லாரும் எங்களை சாப்பாடு கூட எங்களுக்கு இல்லை. இங்க ஸ்கூல் தான் கட்டித்தரேன், உங்களுக்கு ஆல்டேஷன் பண்ணி தரேன் தான் சொன்னாங்க. சரி, அது வரைக்கும் அங்கே படிக்கலாம் படித்தாங்க. இப்போ 10th வரைக்கும் கட்டித்தரேன் சொன்னாங்க. அப்புறமேட்டு பார்த்தா சமூக நல கூட தான் கட்டித்தருவேன், அது சைன் பண்ணிட்டாரான். இப்போ சமூக நல கூட தான் வரேன்றாங்க. எங்களுக்கு ஸ்கூல் தான் வரணும், எங்களுக்கு தேவை ஸ்கூல். இப்போ எங்கள் சுற்றி வட்டாரம் எங்கே ஸ்கூல் இல்லை. ஒரு கிலோமீட்டர் தாண்டி தான் எல்லாமே ஸ்கூலுங்க இருக்கு. எல்லாம் மெயின் ரோடு தாண்டி தான் போகணும். இப்போ யாராலையும் மெயின் ரோடெலாம் தாண்ட முடியாது. அதனால எங்களுக்கு இங்கே திருப்பி ஸ்கூலு தான் வேணும்.
நான் பார்க்கலாம் இந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் கூடி நிற்கிறார்கள், இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம். நீங்க இந்த நேரத்தில் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன வலியுறுத்துறீங்க அரசுக்கு? எங்களுக்கு ஸ்கூல் தான் வேணுமே, அங்கே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால் சொல்லிட்டு எங்கள் பாப்பாலாம் ஸ்கூலுக்கே வர மாட்டேன்றாங்க. அதனால் சொல்லிட்டு இந்த ஸ்கூல் வந்தால் தான் என் பாப்பாலாம் படிப்பாங்க, ஆனால் பசங்க இல்லைன்றாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்கள் மிஸ்ஸும் வந்து நல்லா சொல்லித்தராங்க, எங்களுக்கு இந்த ஸ்கூல் தான் வேணும் எங்களுக்கு. நான் பார்த்திருக்கலாம், இந்த சிறிய மாணவர் வலியுறுத்துவது எங்களுடைய ஆசிரியர் நன்றாக பாடம் எடுக்கிறார், இந்த பள்ளிக்கூடம் வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். பெற்றோர்கள் எல்லாம் இந்த பகுதியில் கூடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. இந்த ஸ்கூல்ல உங்க பெற்றோர் படிக்கிறாங்களா? நீங்க ஏன் வந்திருக்கீங்க? பசங்க எல்லாம் படிக்கிறாங்க சார். ஏன்னா நாங்களே இந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம், வேற எந்த இடத்துலயும் இங்க ஸ்கூல் கிடையாது. ரொம்ப தொலைவும் சேர்க்க முடியாது, எங்களால் வசதியே இல்லை எங்க கிட்ட. நாங்க பணம் கொடுத்து சேர்க்கறதுக்கு இந்த இடத்துல ஸ்கூல் வேணும் எங்களுக்கு. வேற எதனா கட்டணா நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கூல் வேணும். வேற இடத்துலயும் ஸ்கூல் சேர்க்கவும் முடியாது, அவ்வளவு தொலைவும் கூட்டினும் போய் விட முடியாது. எங்களுக்கு வேலை நாங்க பார்க்க முடியுமா? நாங்க கூட்டின்னு போய் விட முடியுமா? ஸ்கூல்ல பாதுகாப்பே இருக்காது எங்களுக்கு. இந்த ஸ்கூல்ல பாதுகாப்பு, டீச்சருங்களே பசங்களுக்கு நல்லா சொல்லி தராங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த ஸ்கூல்லயே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பசங்களுக்கு இந்த இடத்துலயே ஸ்கூல் சொல்லி கட்டி கொடுத்துடுங்க, அவ்வளவுதான். அரசு பள்ளி எந்த விதமான, அதாவது தனியார் பள்ளிக்கு சரிசமமாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாடம் எடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லை, அரசு தவறு செய்கிறது. மீண்டும் இந்த பகுதியில் பள்ளி வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் எப்ப படிச்சாங்க? நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, நல்லா படிச்சாங்க. இங்க டீச்சர் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு இந்த ஸ்கூல் தான் வேணும், எங்க பேர பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைப்போம். பேர் போன ஸ்கூல் இங்க. இந்த பகுதியில் டீச்சர் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, எல்லா பிள்ளைங்களும் வரோம். ஏழைப்பாழை தான் ரொம்ப படிச்சது இது, ஆனா நல்லா பேர் போன ஸ்கூல் இது. இந்த ஸ்கூல் தான் வேணும், சத்திரம் வேணாம். நீங்க எப்ப எந்த இயர் படிச்சீங்க? எப்படி இருந்துச்சு? இந்த ஸ்கூல் நல்லா தான் இருந்தது. இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இந்த 75 வருஷமா இந்த ஸ்கூல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு 28 வயசு ஆகுது. ஆனால் நான் இங்கே 8th மட்டும் படித்தேன். ஆனால் நல்லா ஃப்ரெண்டு, நல்லா படிப்பு, நல்ல நல்லா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஸ்கூல் இல்லாத கவலையால் பசங்க இப்போ ஸ்கூலு ஒரே ஒரு ஸ்கூல் தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இங்கே இருக்க பொறுத்த வரைக்கும். இங்கேருந்து நிறைய பேர் எங்கெங்கே மாறுவாங்க இப்போ சொல்ல முடியல. நான் பார்த்திருக்கலாம், ஒருபுறம் இவ்வாறாக இங்க இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் மாணவர்களோடு இருக்கிற ஒரு மாணவியோட தாய் இருக்கிறார். கேட்கலாம், இந்த விவகாரம் தொடர்பாக வெளியில பேசும்பொழுது இந்த மிரட்டப்படுறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்படி கையாளுறீங்க? என்னென்னலாம் பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கு? அது பயமா தான் சார் இருக்கு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துட்டு யார் யாருன்னெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா நாங்களாம் வந்து ஏழ்மையான குடும்பத்துல இருந்து இருக்கவங்க. அவங்க வந்து பண பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு. எங்களை மிரட்டினா சப்போஸ் நாளை பின்ன ஏதாவது எங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா என்ன, அதுக்கு பயந்துட்டு சில பேரண்ட்ஸ் வரமாட்டுறாங்க. ஏன்னா இது ஆளுங்க கட்சின்றதுனால பயப்படுறோம், சில விஷயம் சொல்றதுக்கே பயப்படுறோம். எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் எங்களுக்காக தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் நாங்கள் பேசல. ஒரு பொதுநலமா ஒரு பள்ளிக்கூடன்றது 20 வருஷம் 30 வருஷம்ன்றது பிள்ளைங்களுக்கு எத்தனை குழந்தைங்க படிக்கிறதுக்காக தேவைப்படும். அதுக்காக மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு கவர்மெண்ட் வந்து அதுக்கு சலுகை கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும். மிரட்டல் விடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? எந்த கட்சி இருக்கு? யார் சம்மந்தம்? இந்த மதன் மோகனா இல்ல வேற யாரா இருக்காங்களா? யார் இருக்கிறாங்க? அவங்க தான் சார், அவங்க தானே எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினதே. அவர் தான் வந்து மிரட்டுறது. அவங்க ஆளுங்க தான் மிரட்டுறாங்க, வேற யாரும். ஆமா, திமுக கவுன்சிலர். கண்டிப்பா வேணும் சார், வேற எந்த ஸ்கூலும் கிடையாது. இப்ப நீங்க பாக்குறீங்க எல்லாமே ஏழ்மையான மக்கள் தான். இவங்கெல்லாம் வந்து ஒரு 25,000 30,000 கட்டி ஒரு ஸ்கூல் போகணும்னா கஷ்டம், வேற ஸ்கூல் போறதுக்கு. இவங்களுக்குலாம் இந்த மாதிரி மாணவர்களுக்காக நீங்க ஸ்கூல் கண்டிப்பா கொடுக்கணும். நான் பார்க்கலாம், இந்த பகுதியின் சமூக ஆர்வலும் வருத்தப்படாத வாக்காளர் சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் இருக்கிறார். நேரடியாக கேட்கலாம், இதுல முதல் கட்டமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் கடந்து வந்திருக்கிறது? இந்த பகுதி மக்களுக்காக நீ முன்னெடுக்கிறீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி இதை கையாள போகிறீர்கள்? மிரட்டல் எந்தெந்த துணியிலெல்லாம் வருது உங்களுக்கு? இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 72 வருஷமாக இங்கே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பள்ளிக்கூடம். 2016லேருந்து இது சிறிய பழுதாக இருந்திருக்கு, ஒளிவிட்டு இருக்கு. மழை பெஞ்சா ஒழுவுற ரீசன் இருந்திருக்கு. அதனால் தொடர்ச்சியாக HM வந்து லெட்டர் போட்டுருக்காங்க, மாநகராட்சி கல்வி டிசிக்கு லெட்டர் போட்டுருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட் இயர் 2022 நவம்பர் மாதம் வந்து அப்போதைய எந்த டிசி எஜுகேஷன் ஸ்னேகா மேடம் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இதை வந்து புதுசாக கட்டித்தருவோம் அப்படின்னு அவரும் சரி, இந்த மாநகராட்சி இப்போதைக்கு கவுன்சிலர் மதன் மோகன், அதாவது ஜோனல் சேர்மன் இருக்கார், அவரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா வாக்குறுதி தராங்க. இந்த மாதிரி வந்து 3 மாசத்துல வந்து நாங்கள் வந்து புதுசாக எல்லா நிறைய ஃபெசிலிட்டியோட கட்டித்தரோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்மானம் போடுறாங்க, டெண்டரும் விடுறாங்க. நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை இவங்க வந்து டெம்பரரியாக அக்ரஹார ஸ்கூலில் வந்து இது பண்ணுறாங்க. அவங்களும் பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஸ்கூல் வரப்போகுது, ஒரு 3 மாதம் தானே, அங்கே போய் பக்கத்தில் போய் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலான்னு அங்கே போகிறாங்க. ஆனால் இது கடையில் நடுவில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்யூனிட்டி ஹாலாக கட்டுறதுக்கு தீர்மானம் போடுறாங்க. மிரட்டல் இருக்கிறது, அதை
பெற்றோர்கள் இந்த பகுதி வரக்கூடாது அச்சுறுத்தல் இதெல்லாம் யார் இல்லை லாஸ்ட் மந்த் 18ஆம் தேதி எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டம் பண்றாங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கே போயிட்டு இது யார் இங்கே இருக்காங்க, எதுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, இதெல்லாம் பேட்டி கொடுக்கூடாது. டீச்சர்ஸ் HM ஸ்கூலுக்கே போயிட்டு மதன் மோகன்றவர் போய் மிரட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம், அது மாதிரிலாம் மிரட்டிருக்காரு. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியல. அவர் இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப என் பேரன் இங்கே கரெக்டாக தான் வந்துன்னு இருந்தான். இப்போ வேற ஸ்கூல் மாற்றினதுனால இவன் சரியாக போக மாட்டேன்றான். வீட்லேயே ஊர் சுற்றின்னு இங்கே இது பண்ணின்னுக்கிறான். நில்ற அடை அஜித் நில் இந்த மாதிரி பண்ணின்னு இருந்தா குழந்தைங்க படிப்பு எப்படி போகிறது? இதுங்க படிக்கணும்னு தானே சார் நாங்கள் பாடுபட்டோம். இப்போ வேற இடத்துல சேர்த்ததுனால குழந்தைங்க போக மாட்டேன்துங்க. வண்டி கிராஸ் பண்ண முடியல எங்களால். எங்களுக்கு பயமாகுது பாட்டி, நான் எப்படி போகிறதுன்னு கேட்குது இந்த பையன். இப்போ இந்த பையன் ஊர் சுற்றின்னு சார், இப்போ லீவில் இருக்குது. ஸ்கூலில் இருக்கும் போது இவன் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சுன்னுக்கிறான். இங்கே இருந்ததுனால எதுவும் சொல்லலை, கரெக்டாக நடந்தான், கரெக்டாக போயிட்டு இருந்தான். இப்போ இவங்ககிட்ட வர எங்களுக்கு இதுவாக இருக்குது. கொஞ்சம் தயவுசெய்து இந்த இடத்துலயே எங்களுக்கு ஸ்கூல் பண்ணி கொடுக்கணும் சார். எங்களுக்கு அதுதான் நாங்கள் கடவுள்கிட்டையும் வேண்டுறோம், உங்ககிட்டயும் வேண்டுறோம். எங்களுக்கு இந்த இடத்துல தான் ஸ்கூல் வேணும் சார். இறுதியாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு அவங்க அந்த பாட்டியம்மாவுடைய குமுறலை பார்க்க முடிந்தது. இந்த பள்ளியில் படிக்க வச்சோம், சரியா படிச்சுட்டு இருந்தாங்க, வேறு பள்ளிக்கு மாற்றினா எங்களால் மாற்ற முடியல. கொரோனா காலகட்டத்தில் தனியார் பள்ளியிலிருந்து ஒரு மாநகராட்சி பள்ளியை நோக்கி வந்திருக்கிறீங்க. அந்த 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 விவகாரத்தில் இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல கல்வி உங்களுக்கு கிடைச்சதா? ஆமாம் சார், கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா நான் இங்கே வந்து பார்க்கும்போது உள்ள எல்லாமே இருந்தது. ஸ்மார்ட் கிளாஸ் இருந்தது, டிராயிங் கிளாஸ் இருந்தது, லைப்ரரி இருந்தது, பெரிய ரூம் வந்து ரொம்ப பெரிய கிளாஸாக இருந்தது. எல்லாமே ஃப்ரீயாக ப்ரைவசி நிறைய இருந்தது இந்த ஸ்கூலில். அதனால தான் அந்த ஸ்கூல் சேர்த்தேன். அது இல்லாமல் டீச்சிங் நல்லா இருந்தது, டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, எஜுகேஷன் நல்லா இருந்தது. நான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால சரி பக்கத்துலேயே இருக்கு, இந்த சரௌண்டிங்ல இந்த ஸ்கூல் மட்டும் தான் சார் இருக்கு, வேற எந்த ஸ்கூலுமே கிடையாது. அப்படியே போனாலும் 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும், வேற எந்த ஸ்கூலும் கிடையாது. இந்த ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் மீறி இந்த இடத்துல திருமண மண்டபம் தான் கட்ட போறேன் அப்படின்னு மாநகராட்சி முடிவெடுத்தா என்ன செய்ய போறீங்க? திருமண மண்டபம்லாம் வேணாம் சார், வெறும் ஸ்கூல் மட்டும் தான் பண்ணணும். இல்லைன்னா திருப்பியும் நாங்கள் போராட்டம் தான் பண்ணணும், வேற வழி கிடையாது. பசங்களோட எதிர்காலம் தான் முக்கியம். ஸ்கூல் கட்டி விட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல நிறைய பிள்ளைங்க வருவாங்க. இந்த சரௌண்டிங்ல ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க, இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, யாருமே இருக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாமே கூலி தொழிலாளி தான். ஸோ அதனால இங்கே கட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஏற்கனவே 125 பேர் இருந்தாங்க. இந்த ஸ்கூல் இல்லாதனால வேற ஸ்கூல் மாற்றினால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பேர் வெளியே போயிட்டாங்க. இன்னமும் இந்த ஸ்கூல் இருக்கும்போது பாதி பசங்க வந்து ஸ்கூல் வராமே இருந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்கள் ஸ்கூல் கட்டி கொடுங்க, இருந்த இடத்துல நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா பசங்களை நாங்கள் அனுப்புறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த பசங்க யாருமே வரல. இருக்கிற 35 பேர் பசங்களும் இன்னி வரைக்கும் ஸ்கூல் இல்லாமல் தான் இருக்காங்க. கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த இருக்கிற ஸ்கூல் பசங்களும் வருவாங்க, ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகும். நான் பார்த்திருக்கலாம், இந்த பகுதி வாசி முன்னாள் மாணவர் இருக்கிறார். இந்த பகுதியில் தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். அந்த பகுதி மக்களினுடைய மிக முக்கியமான கருத்துக்களை நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக நாம் களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தம் அளித்த அந்த தகவலை பார்த்திருக்கிறோம். களத்தினுடைய மக்கள் எங்களுக்கு பள்ளிதான் வேண்டும், திருமண மண்டபம் வேண்டாம் என்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பள்ளி இடிக்கப்பட்டு அங்கு திருமண மண்டபம் கட்டப்பட்டதா என்கிற உண்மை தகவலை தெரிவதற்காக நாம் சென்னை மாநகராட்சி ஆணையரை தொடர்பு கொள்ளவும், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்களை தொடர்பு கொள்ளவும் பல முறை முயற்சி செய்தோம். ஆனால் அவர்கள் நம்முடைய அழைப்பை எடுக்கவில்லை. முதல் முறையாக எடுத்தார்கள், ஆனால் அந்த ஃபோன் கால் கட் செய்யப்பட்டது. மீண்டும் பல கட்ட முயற்சிக்கு பிறகு சென்னை மாநகர ஆணையர் ககன்தீப் சிங் பேடியினுடைய உதவியாளர், நம்முடைய செய்தியாளர், தலைமைச் செய்தியாளர் எழிலரசனுடைய இணைப்பிற்கு வந்தார். இந்த விவகாரம் குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடியோடு நம்முடைய செய்தியாளர், தலைமைச் செய்தியாளர் எழிலரசு நடத்திய ஒரு ஆடியோவை பார்க்கலாம். ப்ளீஸ் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் நான் கமிஷனருடைய PA சார், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சார். சொல்லுங்க சார். வணக்கம். கமிஷனருக்கு ட்ரை பண்ணிருந்தீங்களா சார் நீங்க? ஆமா சார், ட்ரை பண்ணி. ஓகே சார் நேம் சார்? என் பேர் எழிலரசன். எழிலரசனா சார்? JRTV சீஃப் ரிப்போர்ட்டர் சார். எழிலரசன் எங்க இருந்து பேசுறீங்க சார்? JRTV சீஃப் ரிப்போர்ட்டர் சார். ஓ சரி, என்ன விஷயங்க சார்? சார் ஒரு மீட்டிங்ல இருக்காரு, என்ன விஷயங்க சார்? இல்ல இப்போ என்னன்னா, அந்த ராயப்பேட்டையில பங்காரு ஸ்ட்ரீட்ல ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் இருந்துச்சு சார். ஓகே சார். அங்க ஒரு 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சிருந்தாங்க. ஓகே சார். அதை வந்து நம்ம ரினோவேட் பண்றோம், அது பழசாயிடுச்சு அந்த பில்டிங் அப்படின்னு சொல்லி ரினோவேட் பண்றோம்னு சொல்லி அதை இடிச்சிருக்காங்க. சரிங்க சார். பிறகு வந்து அந்த இடத்துல வந்து திரும்பவும் பள்ளிக்கூடம் கட்டுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில வந்து கல்யாண மண்டபம் சமுதாய கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு
நேற்று அறப்போர் இயக்கம் அதை தொடர்பாக வீடியோ போட்டிருக்காங்க. ஓ ஓ ஓகே 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 சார். அதுதான் தொடர்பா ஒரு விளக்கம் கேட்கலாம், ஒரு தகவல் என்னன்னு கேட்கலாம். ராயப்பேட்டா என்ன ஸ்ட்ரீட் பேர் சொன்னீங்க சார்? பங்களாதேஷ் ஸ்ட்ரீட்டா சார்? பங்காரு ஸ்ட்ரீட். என்ன பங்காரு ஸ்ட்ரீட்ல சார்? ஆமா, பங்களாதேஷ் ஸ்ட்ரீட் இல்ல சார், இல்ல நீங்க சொன்னது கொஞ்சம் எனக்கு கேட்கல சார், எனக்கு அதனால கேட்டேன் சார். நான் வேற ஒண்ணும் இல்ல சார். பங்காரு தெரு, பங்காரு ஸ்ட்ரீட். அதாவது வாய்ஸ் கொஞ்சம் இதுவா இருந்தது. கனகவல்லி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. கனகவல்லி ஸ்கூலா சார்? ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஓகே ஓகே சார். அத வந்து இப்போ வந்து கல்யாண மண்டபமா இடிச்சிட்டு இது பண்ண போறாங்க, ஸ்கூல்ல வந்து இது பண்ண போறாங்க. அது விஷயமா பேசணும்னு சொல்றீங்கல்ல சார்? ஸ்கூல் கட்ட போறோம், ஸ்கூல்ல வந்து திருப்பி பெருசா புதுப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இடிச்சிருக்காங்க. இப்ப வந்து அத கல்யாண மண்டபமா மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது தகவல். ஓகே, நான் கமிஷனருக்கு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன மீட்டிங் இஸ் கோயிங் ஆன் சார். முடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு லைன்ல வரேன் சார். நான் நீங்க சொன்னதை நான் அது விஷயமா தான் நீங்க பேசணும்னு சொல்றீங்க இல்லீங்களா சார்? ஆமா ஆமா, இல்ல புரியல எப்படிங்க? ஆமா அது விஷயமா தான் கமிஷன் நீங்க பேசணும்ன்றீங்க இல்லையா சார்? உங்க நேம்? ஓகே, நான் விஜயகுமார் கமிஷனுடைய PA பேசுறேன் சார். சரிங்க சார், சரிங்க. ஓகே ஓகே சார். என்ன நண்பர்களே, ககன்தீப் சிங் பேடி சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையரினுடைய உதவியாளர், நம்முடைய தலைமை செய்தியாளர் எழிலரசனோடு பேசிய அந்த ஆடியோவை பார்த்தோம். இந்த விவகாரம் தொடர்பாக நாம் பல முறை சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா மற்றும் ககன்தீப் சிங் பேடி அவர்களோடு தொடர்பு கொண்டோம். இந்த விவகாரம் குறிப்பாக பள்ளியானது மண்டபமாக மாற்றப்படுகிறதா என்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் முதலில் ஒரு தெளிவான பதிலை அளிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் நம்முடைய தலைமை செய்தியாளர் எழிலரசன் இந்த விவகாரத்தை அவர்களோடு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தார். ஒரு கட்டத்தில் அவர்கள் ஆமாம், பள்ளியை இடித்துவிட்டு மண்டபம் கட்டுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது என்கிற ஒரு தகவலை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பதிவு செய்த அந்த ஆடியோவை அடுத்து வரக்கூடிய பகுதியில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி இடிக்கப்பட்டு மண்டபமாக மாற்றப்படுகிறது. அந்த பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் நிர்கதியாக நிற்கிறார்கள். சேப்பாக்கம் தொகுதியினுடைய மக்கள் சோகத்தில் மாண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் தான் இந்த விவகாரத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராம் வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஜெயராம் வெங்கடேஷ், இது உண்மையிலேயே என்ன நடந்தது? இந்த விவகாரம் எப்படி உங்களுடைய கைக்கு வந்தது? இதில் நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன? உண்மையிலேயே சென்னையினுடைய சேப்பாக்கம் தொகுதியின் திமுக கவுன்சிலர் மதன் மோகன் அந்த பகுதியினுடைய ஜோனல் சேர்மனாகவும் இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? அவர் என்னென்ன பொய்களை எல்லாம் அந்த பகுதி மக்களுக்கு செய்தார்? என்ன சூழ்ச்சி நடந்தது? இந்த விவகாரத்தில் நீங்கள் என்னென்ன தகவல்களை, தரவுகளை திரட்டி இருக்கிறீங்க? விரிவாக பதிவு செய்யுங்க. வணக்கம். ஜெயா ப்ளஸ் இந்த பிரச்சனையை எடுத்திருப்பது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இது பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது எவ்வளவு அடிப்படையானது, கல்வி என்பது எவ்வளவு அடிப்படையானது அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் எல்லாம் அங்கே குழந்தைகள் எல்லாம் எங்களுக்கு இந்த பள்ளி எவ்வளவு தேவை அப்படிங்கிறத சொன்னதை நம்ம எல்லாரும் கேட்டோம். இந்த விவகாரமானது கடந்த ஆண்டு நவம்பர் மாதங்களில் இந்த மாதிரி நாங்கள் இடித்து கட்டித்தரோன்னு அவங்கள வெளியே அனுப்பிட்டு மாநகராட்சியில் ஒரு தீர்மானமும் போடுறாங்க. அந்த 703/2022 சொல்லி ஒரு தீர்மானமும் போட்டு ஆமாம், இந்த இடத்துல நாங்கள் இடித்து மீண்டும் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டித்தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி பிப்ரவரி மாதம் டெண்டர் போடப்பட்டு 2 கோடி ரூபாய்க்கு அந்த டெண்டர் ஃபைனலைஸ் செய்யப்பட்டு அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த டெண்டர் 28 திறக்கப்படுகிறது. 2 பேர் பங்கெடுக்கிறாங்க, அது ஃபைனலைஸ் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த இடம்ல இருக்கக்கூடிய பள்ளி இடிக்கப்பட்டு விட்டது. அப்போது இந்த இடித்து
பள்ளி கட்டி தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் மக்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வேறு இடத்துல அவங்க பட்ட பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த ஈவன் உருது பள்ளிக்கூடத்தில் போய் வச்சுருக்கிறாங்க. இந்த உருது பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்க 4 கிளாஸ் ரூமில் அடைச்சி அதுலேயும் ஒன்று டீச்சர் எடுத்துக்கிறாங்கன்னா மீதி 3 பேர் தான் 3 கிளாஸ் ரூம் தான் இருக்குது. அதில் எல்கேஜிலேருந்து 8வது வரைக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. முதல் மாடியில் இருக்குன்னா எல்கேஜி யூகேஜி பசங்க ட்ராப் அவுட் ஆகிறாங்க. 115 மாணவர்களாக இருந்தவர்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வேறு வேறு இடத்துக்கு மாற்றுவதனால் 80ஆக குறைகிறாங்க. ஆனால் இவர்கள் அனைவரும் நாளைக்கு நீங்கள் புது பள்ளி கட்டினீங்கன்னா 115 200-300 கூட வர வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பள்ளி கட்ட போகிறாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்தில் அந்த கவுன்சிலர் மதன் மோகன் அவர்கள் இது ஒரு சூழ்ச்சி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இவர்களை வந்து வெளியேற்றுவது வந்து பள்ளிக்கூடம் தான் கட்டித்தர போகிறோம் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்து தீர்மானம்லாம் நிறைவேற்றி டெண்டர்லாம் போட்டுட்டு இடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. இடித்து முடித்த பிறகு உடனடியாக இல்லை இந்த இடத்துல நாங்கள் கம்யூனிட்டி ஹால் சமூக நலக்கூடம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக நலக்கூடம் மக்கள்லாம் கேட்குறாங்க, நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்றாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கல்விக்கூடத்தை முக்கியமாக சமூக நலக்கூடம் முக்கியமாக? அதுவும் சமூக நலக்கூடம் அங்கேருந்து ஒரு 600-700 மீட்டர்லேயே இன்னொரு சமூக நலக்கூடம் இருக்குது. கல்யாணம் பண்ணுறவங்க ஒரு 600-700 மீட்டர் கூட தள்ளி போக முடியும். ஆனால் கல்விக்கூடம் அங்கே பசங்க நீங்கள் வந்து இங்கே டெல்லிலாம் போயிட்டு வந்தார் முதலமைச்சர், மாடல் ஸ்கூல்லாம் கட்ட போகிறோம்னாரு. இதுதான் உங்கள் மாடலா? இன்றைக்கி வந்து அந்த மாநகராட்சி பள்ளி இப்படி தான் இருக்குது. எய்ம்ஸுக்கு காமிச்சார் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர். இன்றைக்கி அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியோடைய நிலை இதுதான், இவ்வளோ தான் இருக்குது பள்ளியாகவே. அப்போது இன்றைக்கி வந்து ஒரு செங்கல் தான் இருக்குது, அந்த அளவுக்கு தரமட்டமாக்கியாச்சு. இப்போ தரமட்டமாக்கினது என்ன? நீங்கள் வந்து இதில் ஒரு பள்ளி கட்டி தருவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தானே அந்த மக்கள் வந்து அங்கேருந்து போனாங்க. அப்போது சமூக நலக்கூட கட்டுறோன்னு 28 ஏப்ரல் அன்னைக்கு மோசடியாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதில் வந்து ஏற்கனவே நாங்கள் பள்ளி கட்டி தருகிறோம்னு போன தீர்மானத்தை போட்டதை மறைச்சிடுறாங்க. அதே மாதிரி 60 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. 115 பேர் போன ஆண்டு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இவங்க அதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் ஓட்டியிருக்கிறத 75 பேர் பாஸ்ன்னு ஓட்டியிருக்கிறாங்க மே 8ஆம் தேதி. அப்படி இருக்கும்போது ஏப்ரல் 28ஆம் தேதி 60 பேர் தான் இந்த பள்ளிக்கூடத்திலேயே இருக்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறாங்க? அப்போது 115லேருந்து 60 பேராக ஒரே ஆண்டுக்குள்ளே குறைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ மோசமாக இருக்குதா உங்கள் தரம்? இல்லையே. அங்கே இருக்கிற பெற்றோர்கள் சொல்லிருக்கிறாங்கல்ல, நாங்கள் இந்த பள்ளியில் வந்து ஹாப்பியாக தான் இருக்கிறோம், நிறையா ஸ்பேஸ் இருக்குது, லைப்ரரி இருக்குது, கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அவர்கள் இதை விட இன்னும் நல்ல ஸ்கூல் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த நேரத்தில் ஒரு இடி போல் இது விழுந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். இதற்கு காரணம் அந்த கவுன்சிலர் மதன் மோகன். இதை வந்து மேயர் பிரியா அவர்கள் கண்டிப்பாக பாஸ் செய்திருக்கக்கூடாது. ஒரு கவுன்சிலர் இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருக்கக்கூடாது. மனசாட்சி என்று ஒன்று இந்த அரசுக்கு இருந்தால் உடனடியாக இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுடைய குரலை கேட்டு உடனடியாக அவர்கள் இந்த இடத்தில் பள்ளிக்கூடம் கட்டித்தர வேண்டும். அது வரைக்கும் நம்ம யாரும் இந்த பெற்றோர்களுடனும் இந்த குழந்தைகளுடனும் நம்ம எல்லாரும் துணை நிற்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல பள்ளிக்கூடம் வரும் வரை நாம் போராட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெயராம் வெங்கடேஷ், நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் அந்த பகுதி மக்களிடம் இங்கு ஒரு கம்யூனிட்டி ஹால் அல்லது மண்டபம் கொண்டு வரப்படும் என்கிற அறிவிப்பை திமுகவினுடைய கவுன்சிலர் மதன் மோகன் வெளிப்படையாக சொன்னதாக தகவல் இல்லை. இதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில், ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஜெயா பிளஸ் ஏதோ ஒரு செய்தியை பூதாகரப்படுத்துகிறோம் என்கிற ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை போர்ப்பதற்காக மக்களினுடைய கள நிலவரம் அவர்களும் சொல்லுகிறார்கள். இந்த பகுதியில் கம்யூனிட்டி ஹால் மண்டபம் கொண்டு வருவதற்கான ஒரு பேச்சு நடக்கிறது என்று நீங்களும் ஆய்வு செய்திருக்கிறீர்கள். அறப்போர் இயக்கமும் அப்படிப்பட்ட ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று பார்த்தோம். இந்த தகவல் உண்மையிலேயே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு நடுநிலைப் பள்ளி இடிக்கப்பட்டு அங்கு மண்டபம் கொண்டு வரப்பட்டதா என்கிற ஒரு தகவலை நம்முடைய தலைமை செய்தியாளர் அந்த பகுதியினுடைய திருவல்லிக்கேணி கவுன்சிலர் மதன் மோகனிடம் தொடர்பு கொண்டு பேசினார். அவர் ஆமாம் அதற்கான விஷயங்கள் நடக்கிறது என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதே விவகாரத்தை நாம் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ககன்தீப் சிங் பேடியினுடைய உதவியாளரிடம் மீண்டும் எழுப்பினோம். அவரும் ஆமாம் அது பற்றியான ஒரு ஆய்வானது நடந்து கொண்டிருக்கிறது, பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். நம்முடைய ஜெயா பிளஸ் தலைமை செய்தியாளர் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ககன்தீப் சிங்கினுடைய உதவியாளர் அவரோடு பேசிய அந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஆடியோவை தற்பொழுது கேட்கலாம். ஹலோ
சார் மிஸ்டர் எழிலரசன் சார். சார். சார் சென்னை கார்பரேஷன்ல இருந்து கமிஷனுடைய பிசி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அதான் சார் கமிஷன்கிட்ட கன்வே பண்ணேன் சார். அதை பத்தி நம்ம இப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் பேசுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். இது உங்களுக்கு நாலேஜ்க்கு ஒரு நாள் வரலையா சார் இது? என்னங்க சார்? ஏற்கனவே சாருடைய நாலேஜுக்கு வந்துட்டு இருக்குங்க சார். வந்திருக்கு. சொன்ன உடனே அவர் சொன்னார் சார், இதை பத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நான் பண்ணிட்ட அப்புறம் அவர்கிட்ட பேசுறேன். ஸ்கூலா இருந்ததை கல்யாண மண்டபமா மாத்துறது. அதான் சார் நீங்க சொன்னதை சொல்லிட்டு அவருக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கான்னு கேக்குறேன். என்னங்க சார்? ஸ்கூலா இருந்ததை இடிச்சிட்டு கல்யாண மண்டபமா மாத்துறதுக்கு கார்பரேஷன் ஒப்புதல் கொடுத்திருக்கான்னு கேக்குறேன். கார்பரேஷன் ஆர்டர் கொடுத்திருக்கான்னு கேக்குறீங்களா? அனுமதி கொடுத்திருக்கான்னு கேக்குறேன். ஓகே, நான் அது செக் பண்ணிக்கிறேன் சார். நான் ஏன்னா அந்த நீங்க சொன்ன சப்ஜெக்ட மட்டும் சாருக்கு கன்வே பண்ணேன். அவரு சாரு என்ன சொன்னாங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க, இது மாதிரி நான் அதை பத்தி தான் நான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க சார். அதுதான் சார், ஏன்னா ஒப்புதல் கொடுத்துதான் இப்ப அந்த பில்டிங் கட்டுறதுக்கான நடவடிக்கை போயிட்டு இருக்கு. கல்யாணம் ஸ்கூல் கட்டல, இப்ப பில்டிங் கல்யாண மண்டபமா கட்டுறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அப்படின்னா கார்பரேஷன் கமிஷனர் நாலேஜோட தானே இது நடக்குதுன்னு அர்த்தம். அதுதான் நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து ஆக்சுவலா நீங்க சொன்னதை மட்டும் நான் சார் கன்வே பண்ணும்போது அவர் சொன்னாரு சார், அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. நீங்க வந்து நீங்க வந்து ஒப்புதல் கொடுத்துட்டான்னு சொல்லி கேக்குறீங்க இல்லீங்களா சார்? அதுக்காக கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு ஏற்பாடு போயிட்டு இருக்கா? அந்த ஆங்கிள் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். நான் இல்ல என்ன ஸ்டேட்டஸ்னு சொல்லுங்க சார். இல்ல எனக்கு என்னன்னா நீங்க கேட்டது நான் கன்வே பண்ணும்போது இது உங்களுக்கு கன்வே பண்ணேன்னா அப்ப கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு ஏற்கனவே இது தெரியும்னா அப்போ அந்த இடத்துல வந்து சமுதாய நலக்கூடம், அதாவது ஸ்கூலை இடிச்சிட்டு அந்த இடத்துல கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு வேலைகளுக்கு வந்து கார்ப்பரேஷன் ஒப்புதல் அளிச்சிருக்கான்னு நமக்கு நான் செக் பண்ணிட்டு ஐ வில் இன்ஃபார்ம் யூ சார். சொல்லுங்க சார். நமக்கு லைவ் சொல்றேன் சார், செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். என்ன நண்பர்களே, சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையரினுடைய ககன்தீப் சிங் பேடியின் உதவியாளர் பேசிய அந்த ஆடியோவை கேட்டோம். திமுக அரசாங்கத்தினுடைய நிகழ்வுகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஒரு சிறப்பாக செயல்பட்டிருந்த அந்த பள்ளியை இடித்திருக்கிறார்கள். அங்கு மண்டபம் உருவாக்கப்படுகின்றது. இன்னும் சில நாட்களில் மண்டபத்திற்கு மதுபான கூடங்கள் விற்பனை செய்வதற்கான உரிமையை அளிப்பார்களா? ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, மண்டபங்களில் மதுபானங்கள் விற்கலாம் என்கிற ஒரு அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த அந்த தகவலை பார்த்தோம். மக்களினுடைய எதிர்ப்பு எழுந்த பிறகு அந்த நிலைப்பாடு மாற்றப்பட்டது. அந்த நிகழ்வையும் நாம் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது நம்முடைய நிலையத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஜெயராம் வெங்கடேஷிடம் கேட்கலாம். ஜெயராம் வெங்கடேஷ், அரசு சம்பந்தப்பட்ட சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடியினுடைய உதவியாளரே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம், அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டம் எங்களிடம் இருக்கிறது, அது சென்னை மாநகராட்சியின் அதிகாரிகளுக்கு தெரியும் என்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆடியோவை பார்த்தோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு என்னதான் தீர்வு? இல்லை, இது தெளிவாக மதன் மோகன் அவர்கள் ஒரு கடிதம் வந்து மாநகராட்சிக்கு அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் மன்ற தீர்மானமாகவே ஏப்ரல் 28 மூவ் செய்யப்பட்டு இந்த இடத்தில் சமூக நலக்கூடம் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கிறோம்னு ஒரு மாமன்ற தீர்மானம் 236/2023 ஒரு மோசடியான ஒரு மாமன்ற தீர்மானம்னு சொல்லணும். அப்படி ஒரு மாமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க ஏப்ரல் 28. அது இப்போ ஆர்டராகவே இருக்கிறது. அப்போ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு மாமன்றம் நிறைவேற்றின பிறகு நம்ம கேட்கறதே இதை முதல்ல விட்ரா பண்ணுங்க, இதை நீங்கள் வந்து திரும்ப எடுத்து இந்த இடத்து பழைய மாதிரி பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும். டெண்டரே விட்டாச்சு, இப்போ கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்போ அந்த பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான வேலையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் சொன்னது போல் சமூக நலக்கூடம், இன்னைக்கு அரசுக்கு எது பிரதானமானதுன்னு யோசிக்கணும். கல்வி, மருத்துவம் தான் ஒரு அரசு கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த அரசு டாஸ்மாக் கடைகள்லையும் நான் வந்து சமூக நலக்கூடம் கட்டுறேன், மட்டத்து கட்டுறேன், இதெல்லாம் அரசுடைய மிக முக்கியமான வேலை கல்வியும் சுகாதாரமும் தான், அதை மேம்படுத்துவது தான். அப்போ அதற்கான வேலையில் தான் அரசு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு இடம் 8000 சதுரடி உங்களுக்கு சென்டர் ஆஃப் த சிட்டியில் அதை வந்து வேறு பர்பஸ்க்கு விட்டு கொடுத்தார்கள் என்றால் நாளைக்கு இந்த குழந்தைகளுடைய நிலை என்ன? இதில் மல்டி ஸ்டோரேடாக நீங்கள் வந்து அங்கே ஒரு பையன் கேட்டாங்க, இங்கே ஒரு ஹைஸ்கூல் வரும்னு நான் சொன்னாங்கன்னு. அது மாதிரி ஒரு ஹைஸ்கூலோ ஹையர் செகண்டரி ஸ்கூலோ கூட இவங்க நினச்சாங்கன்னா கட்ட முடியும், பல மாணவர்கள் வர முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு வேலையை தான் இந்த அரசு செய்யணும். அதற்கு மாறாக செய்யக்கூடிய இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த கவுன்சிலர் செய்தது ஒரு மோசடி.
அந்த மோசடிக்காகவே அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம புகாரில் கேட்டிருக்கோம். ஜெயராம் மகேஷ், தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அந்த கவுன்சிலர், திமுகவினுடைய கவுன்சிலர் மதன் மோகனிடம் நம்முடைய தலைமை செய்தியாளர் எழிலரசன் தொடர்பு கொண்டு பேசினார். தொடக்கத்தில் அவர் மழுப்பலாகத்தான் பதில் சொன்னார். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக மக்களினுடைய எதிர்ப்பும் புகாரும் எங்களிடம் வந்திருக்கிறது என்கிற அழுத்தமான ஒரு பதிவை நம்முடைய தலைமை செய்தியாளர் எழிலரசன் வலியுறுத்தி பேசினார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவினுடைய கவுன்சிலர் மதன் மோகன் தெரிவித்த அந்த கருத்தை, அவரோடு நம்முடைய தலைமை செய்தியாளர் எழிலரசன் நடத்திய அந்த தொலைபேசி உரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சார், நான் ஜெயா டிவி ரிப்போர்ட்டர் பேசுறேன் சார். ஜெயா டிவி ரிப்போர்ட்டர், சொல்லுங்க சார். சார், ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஸ்கூல் இருக்குல்ல சார், ராயப்பேட்டை பங்காரு ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்கூல். ஆமாம் சார். கனகவள்ளி ஸ்கூலு. ஆமாம் சார். அது வந்து ஸ்கூல் இருந்தது, அப்போ அதை இடிச்சிட்டு திரும்ப ஸ்கூல் தானே சார் கட்டுறான்னு சொல்லி அதை இடிச்சாங்க. ஆமாம் சார். அதான் சார், இப்போ வந்து அதை மண்டபமா கட்டுறதுக்கு பிளான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி புகார் வந்திருக்கு சார். அதான் அதை பத்தி கேட்கலாம்னு சொல்லி, ஏன்னா நீங்க தான் மண்டல குழு தலைவர். நான் இப்போ ஒரு மீட்டிங்ல முடிச்சு திருப்பி உங்களை கூப்பிட்டேன்னா 5 நிமிஷம் கழிச்சு. இல்ல சார், அது 2 நிமிஷம், அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் நோட் பண்ணிப்பேன். நான் திருப்பி கூப்பிடுறேன். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எங்க வந்திருக்கு? இல்ல, அறப்போர் இயக்கம் நேற்று அதை பெருசு பண்ணிருக்காங்க. ஜென்ரலாவே பப்ளிக் கம்ப்ளைண்டும் வந்திருக்கு சார். பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா சார்? ஆமா ஆமா. அது கட்டும்போது தானே சார் தெரியும் என்ன கட்டுறாங்கன்னு. இல்ல இப்போ உங்களுக்கு இல்லங்க ஸ்கூல், நான் திருப்பி கூப்பிடுறேன் உங்களை. இல்ல ஸ்கூல் கட்டுறேன்னு சொல்லி தான் இடிச்சது. அதை நீங்க அதை மண்டபமா கட்டுறது தானே சார் இப்போ சர்ச்சையாயிருக்கு. திமுக கவுன்சிலர் மதன் மோகனோடு நம்முடைய தலைமை செய்தியாளர் எழிலரசன் பல முறை தொடர்பு கொண்டு இந்த விவகாரம் தொடர்பாக பேச முயற்சி செய்தார். ஆனால் அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை. பேசும்பொழுதே அவர் ஆடியோவை கட் செய்துவிட்டு சென்ற அந்த காட்சியையும் நாம் பார்த்தோம். இந்த நிகழ்வு, இந்த நேரலை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த களத்தில், இந்த நேரத்தில் நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தம் சேப்பாக்கத்தில் சம்பந்தப்பட்ட அந்த இடத்தில் இருக்கின்றார். சம்பந்தப்பட்ட இடத்தில் மக்களினுடைய கருத்துகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் மக்களுக்கு அம்பலப்படுத்துவதற்காக ஜெயா பிளஸ் முயற்சித்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் திமுக கவுன்சிலர் மதன் மோகனுடைய ஆட்கள் நம்முடைய செய்தியாளர் செய்தி சேகரிக்கக்கூடிய அந்த களப்பணியில் இருக்கும் பொழுது அங்கு மிரட்டப்பட்டதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் திமுக கவுன்சிலர் மதன் மோகனுடைய உதவியாளர்கள், அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சிலர் களத்திலிருந்து நாம் செய்தி சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை புகைப்படமாக எடுத்து சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தத்திடம் பேசலாம். என்ன நித்யானந்தம், மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை ஜெயா பிளஸ் எடுத்து மக்களுக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அங்கு மதன் மோகன், திமுக கவுன்சிலர் மதன் மோகனுடைய உதவியாளர்கள் வந்து மிரட்டக்கூடிய காட்சிகள் ஏதேனும் தெரிந்ததா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்ததா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், புகார் தெரிவித்த மக்கள் மிரட்டப்பட்டார்களா? நிலவரம் என்ன? நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறிதான் என்பார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னதாக தற்போது நாம் செய்தி சேகரிக்கக்கூடிய இடத்தில் மட்டுமல்ல, ஈரோடு இடைத்தேர்தலிலும் அங்கும் செய்தியாளர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் செய்தியாளர்கள் தாக்கப்படும் பொழுதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு கோரிக்கை என்பது வலுக்கும். ஆனால் அதற்கான சட்டத்தை இந்த அரசு, திமுக அரசு கொண்டு வருவதற்கான எந்த விதமான முனைப்பும் காட்டவில்லை. இப்படி இருந்தால் பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு இருக்கும். ஆனால் தற்பொழுது நாம் இந்த பள்ளிக்கூடத்தை மீண்டும் பள்ளிக்கூடமாக கட்ட வேண்டும், இந்த இடத்தில் திருமணக்கூடம் கட்டக்கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணமும் இருக்கிறது, பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நாம் இதை காட்சிப்படுத்துவது, பொதுமக்களுடைய பேட்டிகளை எடுத்து நேரலை செய்வதை இந்த பகுதியுடைய மண்டல குழு உறுப்பினர், இந்த பகுதியுடைய கவுன்சிலர் இருக்கக்கூடிய மதன் மோகனுடைய நெருங்கிய நண்பர்கள், அவருடன் இருக்கக்கூடியவர்கள் தற்போது நேரடியாக வந்து பொதுமக்கள் யாரெல்லாம் பேட்டி கொடுக்கிறார்கள், யாரெல்லாம் செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர் லோகேஷ் உட்பட யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் அந்த காட்சிப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு வீடியோ ஒன்றை எடுத்திருக்கிறார். அவருடைய வாகனத்தில் அவருடைய உதயநிதியுடைய படம், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியுடைய படம் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் வந்து
குறுக்கே நின்று அவர் வீடியோ எடுத்திருக்கிறார். அந்த வீடியோவில் எந்தெந்த மாணவ மாணவிகளுடைய பெற்றோர் நின்று பேட்டி கொடுக்கிறார்கள், எந்தெந்த சமூக ஆர்வலர்கள் வந்திருக்கிறார்கள், அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வீடியோ எடுத்து சென்றிருக்கிறார். இந்த வீடியோவை எடுத்து சென்று யாரெல்லாம் இப்போது பேட்டி கொடுக்கிறார்களோ அவரெல்லாம் அடுத்த முறை பேட்டி கொடுக்காமல் இருப்பதற்கு மிரட்டுவதற்காக அந்த வீடியோவை எடுத்து சென்றிருக்கிறார்கள். முன்னதாகவே மாணவியுடைய பெற்றோர் ஒருவர் கூடியிருந்தார். முன்பாக நாங்கள் போராட்டம் நடத்தியிருந்தோம், அதன் பிறகாக வீட்டுக்கே வந்து மிரட்டக்கூடிய அளவிற்கு இருந்தது. ஆசிரியர்கள் அவர்களையும் மிரட்டினார்கள். ஆகவே இது எல்லாத்திற்கும் காரணமாக இந்த மண்டல குழு உறுப்பினரும் கவுன்சிலருமா இருக்கக்கூடிய மதன் மோகன் தான் முக்கிய புள்ளியாக இருக்கிறார். இந்த பகுதியில் திருமண கூடத்தை கட்ட வேண்டும், அதை சேப்பாக்கத்தின் சேகுவரா என திமுகவினரால் அழைக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலினை. ஆனால் சேகுவரா போன்ற மிகப்பெரிய தலைவர்களுடைய பெயரெல்லாம் இவர்கள் ஏன் வைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய நிலையில் இருக்கிறது. உதயநிதியை அழைத்து வந்து இந்த மண்டபத்தை திறப்பு விழா நடத்த வேண்டும், அப்பொழுது மதன் மோகனுக்கு இங்கு பெயர் எடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த பள்ளிக்கூடத்தை இடித்துவிட்டு மண்டபம் கட்டுவதற்கான முடிவில் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதி பொதுமக்கள் யாரும் திருமண கூடத்தை இங்கு கேட்கவில்லை, பள்ளிக்கூடத்தை தான் கேட்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக இந்த பள்ளியில் படித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய தலைமுறையும் படிக்க வேண்டும் என்பதை தான் இந்த மக்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்படியாக தான் இந்த கள நிலவரமும் கள சூழலும் இருக்கிறது. ரிகன், நித்யானந்தன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பள்ளிக்கூடம் தான் வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு அந்த பகுதி மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள். புகைப்படம் எடுத்து அந்த உதவியாளர், குறிப்பாக திமுக கவுன்சிலர் மதன்மோகனுடைய உதவியாளர் சென்றிருக்கிறார். மக்களுக்காக செய்தியை வழங்குவதற்காக ஜெயா பிளஸ் யாருக்காகவும் அஞ்சாது என்கிற துணிவோடும் மக்களினுடைய இந்த பிரச்சனையை வெளி உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய தீர்வோடும் தான் நாம் களமிறங்கி இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் வந்து விரிவான தகவலை கள நிலவரங்களை அளித்ததற்கு நன்றி. மீண்டும் நான் உங்ககிட்ட வரேன். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஜெயராம் வெங்கடேஷ், இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் அந்த பகுதி மக்கள் ஒரு திருமண மண்டபம் வேண்டாம், எங்களுக்கு கல்வி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய மக்கள் மிரட்டப்படுகிறார்கள், புகைப்படம் எடுக்கிறார்கள், வீடியோ எடுக்கிறார்கள் என்றால் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்விதானே வருது. இதில் வந்து மக்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய என்ன வேண்டும் என்பதை வந்து அதற்கு ஒரு மதிப்பே கொடுக்காமல், அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி கூட துளியும் கூட கவலைப்படாமல், இப்படி நான் கல்யாண மண்டபம் தான் கட்டுவேன் என்று வீம்புக்கு இது எதற்காக கவுன்சிலர் இந்த வேலையை செய்கிறார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் வந்து மக்களுடைய பிரதிநிதி, அந்த பகுதியுடைய பிரதிநிதி. அவர் என்ன செய்யணும்னா, மக்கள் என்ன கேட்குறாங்களோ பள்ளிக்கூடம் கட்டித்தரேன்னு, அதுவும் இந்த ஏமாற்றி ஏன் செய்யணும்? நான் கட்டித்தரேன்னு போய் சொல்லி அவங்கள காலி பண்ணி இடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி இடித்த பிறகு இன்னைக்கு இப்போ நான் ஆடியோ கேட்டேன். அவர் சொன்னது, மதன் மோகன் சொல்லியிருக்கிறது அப்பட்டமான பொய். அவர் வந்து அவங்க கட்டும்போது தான் தெரியும் அது என்ன கட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த ரெசல்யூஷனில் அவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க, வார்டு 114 உள்ள பங்காரு தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலைகளில் வசிக்கும் பெரும்பாலான பொதுமக்கள் பொருளாதார ரீதியாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. அவங்க அதனால் கல்யாண மண்டபம் கேட்டிருக்கிறாங்க, அதனால் கல்யாண மண்டபம் கட்டி கொடுங்கன்னு சொல்லி மதன்மோகன் கேட்டதாக மதன்மோகன் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாரு மாநகராட்சிக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த அப்ரூவலை கொடுத்துருக்குறாங்க. அப்போது மதன்மோகன் அவர்கள் நன்றாக தெரியும் மாமன்ற தீர்மானம் அவர் கொண்டு வந்திருக்கிறார் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆடியோவில் வந்து அது கட்டும்போது தான் தெரியும் என்ன அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக போய் சொல்லிக்கிறார். அப்போ இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் வந்து மக்களுடைய கருத்துக்களுக்கு இப்போது ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துலேயே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 2 வருஷத்தில் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பள்ளிகள்லாம் மாடல் பள்ளியாக கொண்டு வரலாம். முதலமைச்சர் டெல்லியில் போய் பாட்டு நாங்கள் மாடல் பள்ளி கட்டுவோம் அது இதுன்னு தான் சொன்னார். இது பள்ளி இன்றைக்கி கடைசியில் ஒரு செங்கல் தான் பாக்கி. இவர் எய்ம்ஸில் சொன்னார், ஒரு செங்கலை எடுத்துகிட்டு வந்து காமிச்சார்ல எப்படி வந்து ஒரு செங்கல் மட்டும்தான் அங்கே இருக்குன்னு. இன்றைக்கி இந்த பங்காரு தெருவில் இந்த ஒரு செங்கல் மட்டும்தான் பாக்கி, வேறு எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் இதை தான் வந்து உங்களுடைய மாடலா? மாடல் சொல்கிறீங்க, உங்களுடைய மாடல் இதானா? இதுதான் இன்றைய கேள்வி. தயவு செய்து மக்களுடைய கருத்துக்களுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது? இல்லை, இது வந்து ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக ஒரு விஷயத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிலத்தை வேறு ஒன்றுக்கு கொடுக்கவே முடியாது, சட்ட ரீதியாகவே கொடுக்க முடியாது. அதனால் சட்ட ரீதியாகவும் இதை சேலஞ்ச் செய்ய முடியும். ஆனால் அதற்கு முன்பே நம்ம வந்து இதை போராடி இந்த அரசே வந்து
திரும்ப பெற வைக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எதுவும் நடக்காவிட்டால் போராட்டம் செய்ய வேண்டியது அவசியம். இது எதுவும் நடக்காவிட்டால் சட்ட ரீதியாகவும் இதை நம்ம மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் ஒரு பர்பஸ்க்காக, பப்ளிக் பர்பஸ்க்காக, ஒரு பொது நலனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலம் வேறு ஒன்றுக்காக அரசு மாற்ற முடியாது. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இணைப்பில் மிக பெரிய தகவலை, மக்கள் சார்ந்த பல விஷயங்களை அம்பலப்படுத்தி பேசியிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயராம் வெங்கடேஷ். இதே போன்று இந்த விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி சம்பந்தப்பட்ட பள்ளி இடிக்கப்பட்ட இடத்திலிருந்தும் நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தம் தகவலை அளித்தார். அதே போன்று அந்த பகுதி மக்களோடு உரையாடல் நிகழ்த்தினார். நித்யானந்தம், உங்களுக்கும் நன்றி. என்ன நண்பர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மண்டபம் கட்டுவது என்பது ஒரு முறையான நடவடிக்கையா? இந்த விவகாரம் தொடர்பாக மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு ஒரு விஷயத்தை பள்ளி இடிக்கப்படும் என்றும் அதே மாதம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு டெண்டரும் விடப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அதிகாரிகள், சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் அந்த பள்ளி அமைக்கக்கூடிய இடத்தில் மண்டபம் கட்டுவதற்கான அனுமதியும் வழங்கி இருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள், குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதி மக்களினுடைய கதறல்களையும் குமுறல்களையும் கண்ணீரையும் மக்களாகிய உங்கள் பார்வைக்கு நாங்கள் வைத்து விட்டோம். இதற்கான சட்ட ரீதியிலான போராட்டங்களும் ஒரு பக்கம் நடத்துவதற்காக சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதி மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை சேப்பாக்கத்தினுடைய சேக்வேரா என்று புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கின்றார். அவர் ஒரு பள்ளி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளியை இடித்துவிட்டு அங்கு மண்டபம் கட்டுவது என்பது முறையான ஒரு நகர்வாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுதியிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி நேற்றுக்கு முன்தினம்தான் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை குழுவினுடைய உறுப்பினராக இருந்த ஜவஹர் நேசன் மாநில கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டோடு அதிகாரிகள் ஈடுபடுகிறார்கள், இதனால் அதிருப்தி அடைந்து நான் அந்த பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து விலகுகிறேன் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அவர் மாநில கல்விக் கொள்கையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோடு தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுகிறது, அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இதற்கு எதிராக கருத்தை தெரிவித்தால் மிரட்டப்படுகிறார்கள் என்கிற ஒரு கருத்தை கூறி மாநில கல்விக் கொள்கையினுடைய உறுப்பினராக இருந்த பேராசிரியர் ஜவஹர் நேசன் பதவி விலகுகிறார், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அதற்கு இணையாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சேப்பாக்கம் தொகுதி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பள்ளி இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் மண்டபம் கட்டப்படுகிறது என்றால் எதிர்கால சந்ததிகளும் எதிர்கால கல்வியும் என்னவாக ஆகப் போகிறது என்கிற சந்தேகமும் கேள்வியும் எழுகிறது. ஒட்டுமொத்தமாக சேப்பாக்கம் தொகுதியில் என்ன நடந்தது என்கிற நிலவரத்தை மக்களாகிய உங்கள் பார்வைக்கு நாங்கள் அளித்திருக்கின்றோம். இதில் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த பகுதி மக்களுக்காக குரல் எழுப்ப ஜெயா பிளஸ் ஒரு முதல் முனைப்பை எடுத்திருக்கிறது. அடுத்த குரல் மக்களாகிய உங்களிடமிருந்து தான் வரும். தொடர்ந்து இந்த போன்ற விவகாரங்களை நாங்கள் மக்களின் பார்வைக்காக அளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஜெயா பிளஸ் செய்திகளை தொடர்ந்து பார்த்து இது போன்ற மக்களின் குரலை ஆய்ந்து ஆராய்ச்சி செய்யுங்கள். இன்றைய நாளில் பல முக்கிய தகவல்களை அளித்தோம்.